தாம்பரத்தில் 12ஆம் தேதி இரவு வலைதளங்களில் ஒரு செய்தி பரவியது. அதில் தாம்பரம் காவல் உதவி ஆய்வாளர் அக்னிகுமார் என்பவருடன் 50வது வார்டு மாமன்ற உறுப்பினர் யாக்கோப் அவர்கள் உரிமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும், அதில் யாக்கோப் அவர்கள் காவல்துறை உதவி ஆய்வாளரை வாய்க்கு வந்தபடி பேசியதும், அந்த பிரச்சனைக்கு இடையில் ஓர் இளைஞரை யாக்கோப் கும்பல் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதையும் யூடியூபில் ஒரு செய்தி பதிவிட்டிருந்தார்கள். உண்மை நிலையை அறிய நாம் முயற்சி செய்து நமது குழுவுடன் நேரடியாக சென்றோம். என்ன பிரச்சனை? 2 முறை நகரமன்றத்தின் தலைவராக, 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக, மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க நபராக வலம் வருகின்ற திரு SR ராஜா MLA அவர்கள் மீது பழி போடுவதாக தெரிகிறது என்று விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் அப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் தெரிவித்தனர். மேற்கு தாம்பரம் ரங்கநாதபுரத்தில் 50வது வட்டத்தில் முத்து மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெறுகிறது. இதில் நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்ட கூம்பு வடிவிலான ஒளிபெருக்கி அமைக்கப்பட்டு உள்ளது. அதை அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கின்றனர். புகாரின் அடிப்படையில் ஒளி அமைத்த நபரை மேற்கு தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ள அக்னிகுமார் என்கின்ற உதவி ஆய்வாளர் அவர்கள் காவல் நிலையம் அழைத்து செல்கிறார். செல்கின்ற வழியில் காந்தி சாலையில் அந்த வட்டத்தின் மாமன்ற உறுப்பினர் யாக்கோப் அவர்கள் காவல் உதவி ஆய்வாளர் அக்னிகுமாரை மடக்கி, என் வட்டத்தில் என்னை கேட்காமல் யார் உன்னை உள்ளே வர சொன்னது என்று உரிமையில் பேசுகிறார். அதற்கு அந்த காவல் உதவி ஆய்வாளர், மரியாதையாக பேசுங்கள், உங்களை கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சட்டமில்லை. புகார் எங்களுக்கு தெரிவித்தால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பது எங்களின் வேலை. எங்கள் அரசு வேலை பணியை நீங்கள் தடுப்பதாக இது அமைகிறது என்று அவருக்கு விளக்கம் தருகிற போது திரு யாக்கோப் அவர்கள் அக்னிகுமாரை உதவி ஆய்வாளரை வாயா போயா வாடா போடா என்று வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பித்து விடுகிறார். பதிலுக்கு உதவி ஆய்வாளரும் இவரிடத்தில் வாக்குவாதம் செய்த போது அதை பொறுத்து கொள்ளாமல் போக்குவரத்து எந்நேரமும் அதிகமாக சென்று வருகின்ற காந்தி சிலையை சாலை மறியல் என்ற பெயரில் ஒரு 10 பேருடன் யாக்கோப் அவர்கள் சாலையில் அமர்கிறார். தகவல் அறிந்த அந்த இடத்துக்கு வருகின்ற காவல் ஆய்வாளர் யாக்கோப் அவர்களை சமாதானம் செய்து சாலை மறியலில் இருந்து அப்புறப்படுத்துகிறார். நான் இங்கே கூட்டம் கேள்விப்பட்டேன்னா நம்ம வார்டு கூட்டம் நினைச்சேன். ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாரு, தேவையில்லாமல் ரேஸ் பண்ணிட்டார். சாட்சி அவங்க டிமாண்ட் பண்ண சாதாரண அவங்களாம் இருக்கிறாங்க. நான் டிசி சார் நாலேஜ் கொண்டு போயிடறேன். நீங்க சார் ஏந்திர அந்நேரம் அந்த ஆலயத்தின் நிர்வாகி ஐயப்பன் ஏதோ பேச முற்படுகிறார். இது உன் பிரச்சனை அல்ல, நீ சென்று விடு என்று திரு யாக்கோப் சொல்லுகிறார். ஐயப்பனுக்கு அருகாமையில் சூர்யா என்ற இளைஞன் திமுக நிர்வாகி, இவர் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏன் சாலை மறியல் செய்தீர்கள் என்று கேட்கிறார். கேட்ட மாத்திரத்தில் யாக்கோப்புடன் இருந்த கும்பல் அவரை சராமாரியாக தாக்கிறது. இப்பிரச்சனைகளை எல்லாம் தாம்பரம் காவல் ஆய்வாளர் முன்பு நடைபெறுகிறது. அதன் பிறகு சூர்யா காவல் நிலையம் சென்று திரு யாக்கோப் அவர்கள் மீது புகார் தெரிவிக்கிறார். குறிப்பாக காவல்துறை யாக்கூப் மீது யார் சொன்னாலும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதில்லை. தாம்பரத்தில் தொடர்ந்து வாடிக்கையாக உள்ளது. அதற்கு கேட்டால் அவர் பின்னால் திடீரென்று கும்பல் கூடுகிறது, அதை சமாளிப்பது மிக கடினமாக உள்ளது என்று சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை இவ்வாறாக பொதுமக்களிடம் தெரிவிக்கிறது. ஆனால் தன் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தும் தொடர்ந்து இது போன்ற அடாவடித்தனங்களில் ஈடுபடுகின்ற யாக்கோப்புக்கு பின்னால் யாரோ அதிகார பலம் செயல்படுகிறது என்பதை பொதுமக்கள் அறிகிறார்கள். இதனால் யாரும் யாக்கோப் மீது புகார் தெரிவிப்பதற்கு அச்சப்படுகிறார்கள். இவர் தனக்கு ஆதரவாளர் என்ற ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு இவர் செய்கின்ற அடாவடித்தனத்திற்கு துணையாக இவர்களை பயன்படுத்துகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர் லட்சக்கணக்கில் பல பேரிடம் கடன் பெற்றுள்ளார். அக்கடனை யார் கேட்டு வந்தாலும் அவர்களையே மிரட்டும் வகையில் பேசுவார். அந்த வகையில் சுடர் மருத்துவமனையில் ஒருவர் மாரடைப்பு மரணம் அடைகிறார். அவரை உடல்கூறு ஆய்வுக்கு தாம்பரம் காவல்துறையின் SSI பரிந்துரை செய்கிறார். அந்நேரம் அங்கே வந்த இந்த மாமன்ற உறுப்பினர் யாக்கோப் அந்த காவல்துறை அதிகாரியை அடிப்பதற்கு பாய்ந்து, என் வட்டத்தில் இருப்பவர்களை எப்படி உடல்கூறு ஆய்வுக்கு நீ அனுப்புவாய் என்று சண்டையிடுகிறார். அப்போது அந்த SSI யாக்கோப் நடந்து கொண்டதை மேலதிகாரிக்கு தெரிவிக்கிறார்.
ஆனால் அவர் மீது எந்த வழக்கும் பதியவில்லை. அந்த காவல் அதிகாரி தனக்கே பாதுகாப்பில்லை என்றால் சட்டம் யாருக்கு பயன்படும் என்று சொல்லி வேலைக்கு வராமல் காவல்துறையின் மேலதிகாரிகளிடத்தில் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு இந்த யாக்கோப் மீது காவல்துறை வழக்கு பதிகிறது. தாம்பரத்தில் சில பேர் கூறுவது 50வது வார்டில் உள்ள உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகளில் ஒருவர் யாக்கோப். உள்ளாட்சி தேர்தல்களில் தான் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கு தலைமையான திமுக அந்த வாய்ப்பு அவருக்கு தருகிறது. அதுவும் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தருகிறது. அது பத்திரிகை வாயிலாக செய்தியாக வெளியிடுகின்ற போது அப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இவருக்கு போட்டியிடுகின்ற வாய்ப்பை தந்தால் இவரால் மதக்கலவரம் இப்பகுதியில் மூழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏன் திமுக தலைமை இதை பரிசீலிக்கப்படவில்லையா என்றெல்லாம் வினா எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி உதயசூரியன் சின்னத்தில் நின்றதால் வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் வெற்றி பெற்றதிலிருந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுகவினரோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளாமல் அவர்களின் நன்மை பயக்கும் செயல்களையும் எதிர்த்தே வந்து கொண்டிருக்கிறார். இந்த வட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் செய்ய வருகின்ற ஒப்பந்ததாரர்களிடம் சண்டை, அதை விலக்கி பேச வருகின்ற அதிகாரிகளிடம் மரியாதை குறைச்சலாக நடந்து கொள்வது, மின்சார ஊழியரை தாக்கியதாக வழக்கு உள்ளது. இந்த யாக்கோப் என்பவர் 98ஆம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்ற போது அதில் தொடர்பு உள்ளவராக தாம்பரத்தில் கைது செய்யப்படுகிறார். சுமார் 4.5 ஆண்டுகள் சிறை கைதியாக இருந்து வெளியே வந்தவர். அதன் பிறகு இவர் மீது தொடர்ந்து ஏதேனும் சர்ச்சையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. தாம்பரத்தில் காவல் நிலையத்தில் தாம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கட்ட பஞ்சாயத்து, குறிப்பாக சண்முகம் சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய வணிகப் பகுதிகளில் பெருக்கடை வியாபாரிகளை மிரட்டுகின்ற விதத்தில் அவர்கள் கடை வாசலில் சிறுகடை வியாபாரிகளை கடை என்ற பெயரில் ஆக்கிரமிப்பு செய்து அதை மாநகராட்சி அல்லது காவல்துறை ஒழுங்குபடுத்த நினைத்தால் அந்த அப்பாவி சிறுகடை வியாபாரிகளின் ஒத்துழைப்போடு அதிகாரிகளை மிரட்டுவது, அந்நேரம் ஆட்சியில் இருப்பவர்களை மக்கள் பிரதிநிதிகளாக செயல்படுகின்றவர்களை விமர்சிப்பது, அவர்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டங்கள் என நடத்தி எல்லோரையும் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்குவதை இவர் வேலையாக தொடர்ந்து தாம்பரம் பகுதியில் செய்து கொண்டிருக்கிறது. இவர் யார், இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் என்று விசாரித்து பார்த்ததில் இவர் தந்தை தென் மாவட்டங்களிலிருந்து தாம்பரத்திற்கு வந்தவர். அவர் ஏதோ சிறு தொழில்கள் செய்து சொற்ப வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார். அதன் பிறகு ஓரளவுக்கு குடும்பம் நடத்துகின்ற அளவுக்கு வருமானம் வருவதை அறிந்து கிராமத்தில் இருந்த தன் பிள்ளைகளை 1985க்கு பிறகு அழைத்து வந்திருக்கிறார். யாக்கோப் அவர்கள் பள்ளி படிப்பை தொடராதவர். தாம்பரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இவர் பெயர் சொன்னாலே அச்சப்படுகின்ற அளவுக்கு இருப்பதாக நமக்கு கிடைத்த தகவல்கள் சொல்கிறது. தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுகின்ற SR ராஜா MLA தாம்பரத்தில் பிறந்து வளர்ந்தவர். தாம்பரத்திலேயே தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகிறார். தனது பொது வாழ்க்கையில் அரசியலை பயன்படுத்தி யாரிடமும் கையூட்டு பெறாமல் தான் நேர்மையாளர் என்பதை இன்று வரை கடைபிடித்து வருகிறார். குறிப்பாக 50 ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கை, 30 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பிரதிநிதியாக செயல்படுகின்ற திரு SR ராஜா MLA அவர்கள் தாம்பரத்தில் உள்ள அரசு நிலங்களை தனியார் யாரும் கையகப்படுத்தாமல் அரசு நிலங்களில் அரசுக்கு சொந்தமான அலுவலகங்களை இயங்குவதற்கு மட்டும் அனுமதிப்பார். தனியார் ஆக்கிரமிப்பு இருந்தால் அவைகளை அரசாங்கத்தின் துணையோடு மீட்டெடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுப்பார். குறிப்பாக கடப்பேரி கிராமத்தில் தனியார் ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட அரசு நிலத்தில் அரசு ஆதரவுடன் மேல்நிலைப்பள்ளி துவங்குவதற்கு கட்டிடங்களை நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுத்து கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு அப்பகுதியில் வாழுகின்ற பொதுமக்களை தங்கள் குழந்தைகளை வீட்டுக்கு அருகாமையிலேயே படிக்க வைப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறார். அதேபோல் தாம்பரம் காந்தி சாலையில் உள்ள தனியார் ஒருவர் ஆக்கிரமிப்பில் இருந்த இடத்தை அரசு ஆக்கிரமிப்பில் இருந்து அகற்றிய போது அதிலே தாம்பரம் மாநகர காவல் வருவதற்கு சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று மாநகர காவல் கட்டிடம் கட்டுவதற்கு மாநில அரசின் நிதியையும் ஒதுக்கி தந்து பணி நடைபெறப் போகின்ற தருவாயில் உள்ளது. ஆனால் மேற்சொன்ன மாமன்ற உறுப்பினர் யாக்கோப் அந்த இடத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் கட்ட வேண்டும் என்று மாநகராட்சியில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இது எந்த அளவிற்கு அவர் கலவரத்தை ஏற்படுத்த முயலுகிறார் என்பதற்கு சான்று. மேலும் தாம்பரம் MLA SR ராஜா தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானவர் என்ற தோட்டத்தை உருவாக்க முயல்கிறார். ஆனால் இந்த 30 ஆண்டுகளில் தாம்பரத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக மசூதிகள் உருவாகி இருக்கிறது, தேவாலயங்கள் உள்ளது, இந்துக்கள் வழிபடுகின்ற ஆலயங்கள் உள்ளது. சாதி பேதமற்ற சமுதாய மத நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற இந்த மக்களின் மனங்களில் நஞ்சை விதைக்கின்ற வகையில் இப்படிப்பட்ட பொய் செய்திகளை பரப்புகிறார். இது பற்றி நாம் மேலும் தாம்பரத்தில் விசாரித்ததில் மேற்கு தாம்பரம் காவல் நிலையம் அருகில் மாநகராட்சிக்கு சொந்தமான திருமண மண்டபம் ஒன்று உள்ளது. அந்த திருமண மண்டபம் 1991, 93வது ஆண்டுகளில் கட்டப்பட்டது. அப்போது அந்த மண்டபத்துக்கு JJ திருமண மண்டபம் என்று பெயர் இருந்தது. அதை 1996இல் நகர்மன்ற தலைவராக பொறுப்பேற்ற திரு SR ராஜா அவர்கள் அப்போது உயிரோடு இருப்பவர்கள் பெயரில் மண்டபங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக நகராட்சியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார். இந்த திருமண மண்டபத்திற்கு சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பெயரை சூட்டுகிறார்.
நகர்மன்றத்தின் தலைவராகவும் நகர்மன்றத்தின் துணைத் தலைவராகவும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஜானகிராமனை தேர்ந்தெடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார். 2006 மாமன்ற உறுப்பினர்களால் நகர்மன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற சட்டம் இருந்தபோது தன்னுடைய கழகத்தை சேர்ந்த அதிகமான எண்ணிக்கையில் நகர மன்ற உறுப்பினர்கள் இருந்தபோதும் கூட்டணி தர்மத்திற்காக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த திரு மணி என்பவரை நகர மன்ற தலைவராக தேர்வு செய்வதற்கு உறுதுணையாக இருந்தார். தற்போது நகராட்சியாக இருந்து மாநகராட்சியாக தரவு உயர்த்தப்பட்ட தாம்பரத்தில் மேயர் தேர்தல் நடைபெறுகின்ற போது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்ணுக்கு வாய்ப்பு என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறது. அதை தன்னுடைய தாம்பரத்திலேயே பிறந்து வளர்ந்த தன்னால் உருவாக்கப்பட்ட வட்டச் செயலாளராக பணியாற்றி வருகின்ற கமலக்கண்ணன் அவர்களின் மகள் வசந்தகுமாரிக்கு மாமன்ற உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக நின்று அவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்தில் பரிந்துரை செய்து அவருக்கு மேயர் பதவியை பெற்றுத்தந்தார். தன் மகனுக்கு நெல்சன் மண்டேலா என்று பெயர் சூட்டியுள்ளார். இப்படி சாதி மதம் பார்க்காமல் பணியாற்றுகின்ற ஒருவரை தன் சுய லாபத்திற்காக சாதி மத சாயல் பூசுவது இந்த யாக்கோப்புக்கு வாடிக்கையாகிவிட்டது. தாம்பரம் சண்முகம் சாலையில் பெரிய மசூதி இயங்கி வருகிறது. தாம்பரத்தில் பெரிய பள்ளிவாசல் என்ற பெயரும் அந்த மசூதிக்கு உண்டு. அந்த மசூதியை தன்னுடைய கட்சியின் தலைமை அலுவலகமாக மாற்றி ஜமாத் நிர்வாகிகள் ஏதும் சொல்ல முடியாமல் தவிக்கின்றனர். மேலும் தன் சொந்த சமூகத்தை சேர்ந்த வேறொரு இயக்கத்தில் பணியாற்றிய ஒருவரை கொலை செய்கின்ற முயற்சியில் ஈடுபடுகிறார். அவருடைய சாதுரியத்தில் தப்பித்தேன் பிழைத்தேன் என்று கைகளிலும் கால்களிலும் வெட்டுப்பட்டு தப்பி ஓடிவிட்டார். அந்த வழக்கும் தாம்பரத்தில் நிலுவையில் உள்ளது. அதேபோல் தன் வீட்டில் அருகாமையில் பிற சமூகத்தை சார்ந்த ஒருவர் வீட்டிற்கு போகிற பொழுது வழியில் இவருடைய வீட்டு வாசலில் 10க்கும் மேற்பட்டோர் நிற்கின்றனர். வழிவிடுங்கள் என்று சொன்னதற்கு அவரை தாக்கிய மிகப்பெரிய கொலைவெறி தாக்குதல் தாம்பரத்தில் அரங்கேறுவதற்கு வழிவகையை செய்வதற்கு முயற்சித்தார். காவல்துறையினர் அதை தடுத்து நிறுத்தினர். இப்படி தொடர்ந்து தாம்பரத்தில் பல ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தாம்பரத்தை கலவர பூமியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்ற திரு யாக்கோப் அவர்களை அவருடைய கட்சி தலைமை கண்டிக்குமா என்பதை தாம்பர மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கின்றனர்.